இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் அரவிந்த் துருவாசல். Saving lives was something which I like very much. ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் பார்த்தோன்னே எல்லாரும் கேட்குற ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹார்ட் அட்டாக்கும் கார்டியாக் அரெஸ்ட்டும் சேமா டாக்டர்? ஏன்னா அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? ஹார்ட்டை ஒரு 100 ஏக்கர் ஃபார்மில் அந்த மாதிரி நினச்சிக்கணும். இதுக்கு வர வாட்டர் சப்ளை கட் ஆகிறது தான் ஹார்ட் அட்டாக். மொத்தம் 100 ஏக்கர்ஸும் ஃபங்க்ஷன் இல்லாமல் போகிறது தான் கார்டியாக் அரெஸ்ட். ஓகே, அவங்களுக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னு சொன்னோன்னே இம்மீடியட்டாக அவங்க எப்படி டாக்டர் ரியாக்ட் பண்ணோம்? I had one patient who had a massive heart attack. Their BP was very unstable. One small decision that I took. Right now before I came in, I got a call saying that her BP is stable now. This I can achieve in cardiology, which I can do it again and again for people. It really excited me. I've recently trained more than 1,000 people for hands-only CPR. 5 வார்னிங் சைன்ஸ் இதெல்லாம் இருந்தால் ஹார்ட் அட்டாக் வர வாய்ப்பு இருக்குது. 45 years கீழே வரது யங் ஹார்ட் அட்டாக்ஸ்னு எடுத்தோம்னா 90% ஆர் மேல்ஸ். அதில் 60% ஆர் ஸ்மோக்கர்ஸ். ஸ்மோக்கிங் அவ்வளோ முக்கியமான காஸ் ஃபார் ஹார்ட் அட்டாக். நம்ம யங் ஜென்ரேஷன் சில மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுவோம்ல, லைஃப் ஸ்டைல் மிஸ்டேக்ஸ். அது என்ன டாக்டர்? இவ்வளோ நேரம் நம்ம பேசினது எல்லாம் நம்மளுக்கே தெரியாமல் இருக்கும்ல, இதெல்லாம் தெரியாமலே நம்ம பண்ணுறோமே. இல்லை எல்லாம் தெரிஞ்சுதான் பண்ணுறாங்க. இப்போ ஒரு பயங்கரமான மித் இருக்குது. நம்ம கோவிட் வேக்சின் எடுத்துக்கிட்டனால தான் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் நிறைய ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னு சொல்லி. அது உண்மைதான் டாக்டர்? இந்த கொரோனாவுக்கு அப்புறம் உலக அளவில் இருதய நோய் பிரச்சனை ஏற்பட்டதா? கோவிட் வேக்சின் போட்டனால நீரினை ஏற்படும் மாரடைப்பு மரணங்களுக்கும் வேக்சின் போடப்பட்டதும் காரணம் பல பக்க விளைவுகளுக்கு ஆளாகி இருப்பது ஆய்வில் தெரிய வந்துள்ளது. We need at least another 10 years to figure out this. This is the honest truth. இப்போ இருக்க ஏஐ ஃபாஸ்ட் ஃபுட் காலத்தில் நம்மள நிறைய பேர் சில எக்ஸ்ட்ரீம்ஸில் இருக்காங்க. ஒன்று, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே இல்லாமல் ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுட்டு உடம்பை கெடுத்துக்கிறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜிம்மு ஃபாஸ்டிங்லாம் பண்ணி ஹார்ட்டுக்கு பயங்கர ஒர்க் அவுட் கொடுக்கறது. இது ரெண்டுமே இல்லாமல் பேலன்ஸ்டாக ஒரு லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு எபிசோடில் பார்க்க போகிறோம். பட் பிஃபோர் தட் லெட் மீ இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப். ஐ ஆம் சக்தி அக்ஷா அண்ட் வெல்கம் பேக் டு another எபிசோட் ஆஃப் மை பாட்காஸ்ட். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் அரவிந்த் துருவாசல் தான் இருக்காங்க. வாங்க நம்ம பேசலாம். ஹலோ டாக்டர், வெல்கம். எப்படி இருக்கீங்க டாக்டர்? நல்லா இருக்குமா? ஓகே, நம்ம நிறைய ஹார்ட்டை பற்றி இன்னைக்கு பேச போகிறோம். பட் பிஃபோர் தட் உங்களை பற்றி கொஞ்சம் மக்களுக்கு நம்ம சொல்லலாம். எப்படி நீங்கள் இந்த டாக்டர் ப்ரொஃபஷன் எடுத்தீங்க? எஸ்பெஷலி கார்டியாலஜிஸ்ட் எப்படி ஆகணும்னு நீங்கள் நினச்சிங்க? ஓகே, இது எனக்கு சின்ன வயசுலேருந்து இருந்த ஒரு ஆசை. சேவிங் லைவ்ஸ் இஸ் சம்திங் விச் ஐ லைக் வெரி மச். இதில் கார்டியாலஜி ஸ்பெசிஃபிக்காக எப்படி எடுப்போம்னா, there are moments that you earn in cardiology. Okay, even today I had one patient who had a massive heart attack. அவங்கள their BP was very unstable. அந்த unstablenessல one small decision that I took, and I took that patient for one particular procedure. அவங்களுக்கு நான் ஒரு stent பண்ணிட்டு, now right now before I came in, I got a call saying that her BP is stable now. She's off the inotropes. ஹார்ட்டோட பம்பிங் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. வேல்வில் இருந்த லீக்கேஜ் கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மொமெண்ட் இருக்குது பார்த்தியா, திஸ் இஸ் வாட் எக்ஸைட்டட் மீ வென் ஐ வாஸ் ஸ்டடிங் மெடிசன். திஸ் ஐ கேன் அச்சீவ் இன் கார்டியாலஜி என்னும்போது, விச் ஐ கேன் டூ இட் அகெயின் அண்ட் அகெயின் ஃபார் பீப்புள் என்னும்போது இட் ரியலி எக்ஸைட்டட் மீ. தட் இஸ் வை கார்டியாலஜி. இது நீங்கள் சொல்லும் போது ரொம்ப ஈஸியாக சொல்கிறீங்க. பட் இனிஷியல் ஸ்டேஜஸில் பயங்கர சேலஞ்சஸ்லாம் இருக்கும் இல்லையா? அண்ட் இப்போ நியூவாக கார்டியாலஜிஸ்ட் சூஸ் பண்ணுறவங்களுக்கு இது பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியும், ஓகே இதெல்லாம் இருக்கும் இதில் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி சேலஞ்சஸ்லாம் நீங்கள் என்ன ஃபேஸ் பண்ணீங்க? சேலஞ்சஸ் ஒரு 20-30 இயர்ஸ்க்கு முன்னாடி என்டையர் சென்னையிலேயே பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே ஆர் என்டையர் தமிழ்நாடுலேயே ஃபியூ ஹண்ட்ரட்ஸில் தான் கார்டியாலஜிஸ்டே இருந்திருப்பாங்க. ஸோ அதனால் பேஷண்ட்ஸ் டாக்டரை தேடி 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 எங்கே நமக்கு கார்டியாலஜிஸ்ட் எங்கே இருப்பாங்க அப்படின்னு தேடி போகிற மாதிரி இருக்கும். Now the number of cardiologists the numbers are gone significantly high. So people choosing specialty should not think that if நம்ம எடுத்துட்டோம்னா it is a very secure thing and எடுக்கக்கூடாது. You should go what you are passionate about. எனக்கு இந்த விஷயம் பண்ணால் எனக்கு நேரம் போகிறதே தெரியலன்னு அவங்களுக்கு எந்த ஸ்பெஷாலிட்டியில் தோணுதோ எக்ஸைட் ஆகுதோ அந்த ஸ்பெஷாலிட்டி எடுத்துக்கணும். தட் ஸ்பெஷாலிட்டி, ஏன்னா டிசீசஸ் நிறைய இருக்கு. பட் யூ ஷுட் பி ரியலி பேஷனேட் அபவுட் வாட் யூ டூ தானே தவிர டிஃபிகல்ட்டிஸ்லாம் ஒன்றும் கிடையாது. தெர் ஆர் எனக்கு நிறைய சீனியர்ஸ் இருந்திருக்காங்க who have trained me to do what I'm doing today. அதே மாதிரி நாளைக்கு வரவங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறதுக்கு நாங்கள் இருப்போம். ஸோ அதனால் that is not a problem. They will get trained.
over a period of time. ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் பார்த்தோன்னே வந்து எல்லாரும் கேட்குற ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹார்ட் அட்டாக்கும் கார்டியாக் அரெஸ்ட்டும் வந்து சேமா டாக்டர்? ஏன்னா அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? ஈஸியாக மக்களுக்கு வந்து புரியுற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர். இப்போ ஹார்ட்டை வந்து ஒரு 100 ஏக்கர் ஃபார்ம் லேண்ட் மாதிரி நினச்சிக்கோங்க. அதை வந்து ஒரு 3ஆ பிரிச்சுக்கிறோம். ஒரு 33 ஏக்கர்ஸ், 33 ஏக்கர்ஸ், 34 ஏக்கர்ஸ். இதில் வாட்டர் சப்ளை, இந்த 34 ஏக்கர்ஸ்க்கு ஒரு வாட்டர் சப்ளை இருக்கு, இந்த 33 ஏக்கர்ஸ்க்கு ஒரு வாட்டர் சப்ளை இருக்கு, இந்த 33 ஏக்கர்ஸ்க்கு ஒரு வாட்டர் சப்ளை இருக்கு. அதுக்கப்புறம் நடுவில் சின்ன சின்ன இடத்துக்குலாம் செப்பரேட். இதுக்கு வர வாட்டர் சப்ளை கட் ஆகிறது தான் ஹார்ட் அட்டாக். ஓகே, சரிங்களா? அதனால இது கட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல இருந்து கிராப்ஸ் எதுவுமே, இந்த பர்டிகுலர் ரீஜன்ல இருந்து நமக்கு கிராப்ஸ் எதுவுமே வர மாட்டேங்குது. பட் மீதி எல்லா இடத்துலயும் இருந்து வந்து நமக்கு ஈல்டு கிடைச்சிக்கிட்டே இருக்கு. அந்த வில்லேஜ் ஃபுல்லா வந்து ஃபுட்டு கிடைச்சிக்கிட்டே இருக்கு. ஓகே, கார்டியாக் அரெஸ்ட் என்னன்னா மொத்தம் 100 ஏக்கர்ஸும் ஃபங்க்ஷன் இல்லாமல் போகிறது தான் கார்டியாக் அரெஸ்ட். ஓகே ஓகே, இட் கேன் பி பிகாஸ் ஆஃப் எனி ரீசன். இப்போ நான் சொன்ன மாதிரி வாட்டர் கட் ஆஃப் ஆகிறது மட்டும்னா அது ஹார்ட் அட்டாக்னால நடக்கிறது. ஸோ 100% வாட்டர் கட் ஆஃப் ஆச்சுனாலும் நின்று போகலாம். அது இல்லாமல் ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துட்டு ஆல் தி கிராப்ஸ் கேன் டை, அதனாலையும் வந்துட்டு யூ கேன் டூ. வேற ஏதாச்சும் ஒரு நேச்சுரல் கெலாமிட்டி வந்துட்டு ஆல் தி கிராப்ஸ் கேன் கோ, அதனாலையும் யூ கேன் ஹாவ் ப்ராப்ளம். ஸோ கார்டியாக் அரெஸ்ட்டுக்கு மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்கு, ஹார்ட் அட்டாக் மட்டுமே ரீசன் கிடையாது. தேர் ஆர் தட் இஸ் வாட் ஐ வாண்டட் டு கன்வே. ஸோ பேசிக்லி ஹார்ட் அட்டாக்ன்றது இதயத்தில் இருக்க ரத்த குழாயில் திடீர்னு அடைப்பு ஏற்படுறது ஹார்ட் அட்டாக்கு. கார்டியாக் அரெஸ்ட்ன்றது இதயமே நின்று போகிறது தான் வந்து கார்டியாக் அரெஸ்ட். ஓகே ஓகே. அதே மாதிரி இஃப் சம்ஒன் இஸ் சீயிங் அதர் பர்சன் வந்து ஒரு விசிபிள் சைன்ஸ் அவங்களுக்கு வந்து ஒரு ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னு சொன்னோன்னே இம்மீடியட்டாக அவங்க வந்து எப்படி டாக்டர் ரியாக்ட் பண்ணணும் பிஃபோர் த ஹெல்ப் அரைவ்ஸ்? அண்ட் 2 things இது கூட நீங்கள் சொன்னதில் இன்னொன்று ஆட் பண்ணிக்கிறேன். இந்த யாருக்கு சிபிஆர் கொடுக்கணுன்றதுக்கும் சரிங்களா? இந்த கார்டியாக் அரெஸ்ட் வர பேஷண்ட்ஸு சடனாக கான்ஷியஸ் லூஸ் ஆகிட்டு புத்துன்னு கீழே வந்துடுவாங்க. தே வில் நாட் கம்ப்ளைன் அபவுட் எனக்கு செஸ்ட் பெயினாக இருக்குது, இது கேஸா, இதுவான்ற கன்ஃபியூஷன் இருக்குது. அது எல்லாமே ஹார்ட் அட்டாக்கோட சிம்டம்ஸ். ஓகே, கார்டியாக் அரெஸ்ட்னா தே வில் லூஸ் கான்ஷியஸ்னஸ் அண்ட் தே வில் ஃபால் டவுன். ஓகே, சரிங்களா? அந்த லாஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் இருக்கிறது தான் வந்து கார்டியாக் அரெஸ்ட். அங்கே தான் வந்து பல்ஸும் இருக்காது, கான்ஷியஸ்னஸும் இருக்காது. அவங்களுக்கு தான் யூ வில் ஸ்டார்ட் டூயிங் சிபிஆர். ஓகே, சரிங்களா? அண்ட் வேறஸ் ஹார்ட் அட்டாக்ல அவங்களுக்கு வந்து தே வில் ஹாவ் செஸ்ட் பெயின் இருக்கும். டிப்பிக்கலாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா நெஞ்செலும்புக்கு பின்னாடி டுவர்ட்ஸ் தி லெஃப்ட் சைடு தே வில் ஹாவ் ஒரு கம்ப்ரெசிவ் டைப் ஆஃப் பெயின் இருக்கும். அது வந்து கேன் ரேடியேட் எய்தர் டு தி நெக் ஆர் டு தி ஷோல்டர். கூட ப்ரொஃப்யூஸாக ஸ்வெட்டிங் இருக்கும். அண்ட் இட் வில் பி தேர் ஃபார் அ லாங்கர் டியூரேஷன் ஆஃப் டைம். டிப்பிக்கலி ஒரு மோர் தென் 10-15 மினிட்ஸுக்கு மேலே வந்து இருக்கும், 20 மினிட்ஸ்க்கு மேலே பெயின் இருக்கும். இதுதான் வந்து டிப்பிக்கலான செஸ்ட் பெயின். பட் நிறைய நேரங்களில் தெர் ஆர் ஏடிபிக்கல் பெயின்ஸ். ஒரு அன்கண்ட்ரோல் சுகர்ஸ் இருக்கு அவங்களுக்கு, விமனுக்கு, இவங்களுக்கெல்லாம் தே வில் ஹாவ் வெறும் ஷோல்டர் பெயின் மட்டும் இருக்கும், வெறும் பேக் பெயின் இருக்கும். பட் தட் பெயின் வுட் பி வெரி பெர்சிஸ்டன்ட். அண்ட் எனக்கு செஸ்ட்ல ஏதோ ஒரு அன்ஈஸியாக எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கு, எனக்கு என்னன்னே அதை எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல, இது வரைக்கும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே கிடையாது. These are all the common symptoms that we will see for heart attack. So இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா மெடிக்கல் ஹெல்ப்பை தான் எடுக்கணும். சரியா? நோபடி அட் ஹோம் ஆர் ஈவன் அ டாக்டர் சிட்டிங் அட் ஹோம் வில் நாட் பி ஏபிள் டு ஹெல்ப் யூ மச். அவங்களால என்ன ஹெல்ப் பண்ண முடியும்னா, இது பாரு, இது இட் இஸ் நாட் லுக்கிங் டிபிக்கல், கோ செக் இட். ஓகே, ஸோ ஒரு இசிஜி எடுத்தோ ஆர் ஒரு எக்கோகார்டியோகிராஃபி எடுத்தோ ஒரு ட்ராப்பனன்ட் டெஸ்ட் எடுத்தோ அங்கே தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நம்மளால ப்ளே பண்ண முடியுமே தவிர இல்லைன்னா பண்ணவே முடியாது. ஐ வில் டெல் யூ ஒன் எக்ஸாம்பிள். நேற்று மார்னிங் ஐ ஹேட் ஒன் பேஷண்ட். ஓகே, ஒரு 50-year-old ஃபீமேல். ஷி ஹஸ் ஹேட் ரெக்கரண்ட் எபிசோட்ஸ் ஆஃப் ஒரு கேஸ்ட்ரைட்டிஸ் மாதிரி சிம்டம்ஸ் லாஸ்ட் 2 to 3 days இருந்துகிட்டே இருந்திருக்கு. நேற்று மார்னிங் 8-8:30க்கு ஷி ஹேட் எனக்கு கன்சிஸ்டண்ட்டாக எனக்கு அதே மாதிரி இத்தனை நாள் விட்டு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வந்துட்டு போனது. இன்னைக்கு எனக்கு ரெஸ்ட்லேயே பயங்கரமாக அந்த டிஸ்கம்ஃபர்ட் இருக்கு. ஆனால் எனக்கு நெஞ்சு வலி மாதிரி இல்லை, ஆனால் எனக்கு ஏதோ பயமாக இருக்கேன், வீட்டுக்கு நான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருப்பான்னு சொல்லிட்டு ஃபேமிலி வந்து ஹேஸ் பிராட் தி பேஷண்ட். அவங்களோட இசிஜியில் இதுக்கு முன்னாடி ஒரு சட்டிலாக ஒரு சேஞ்ச் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு இசிஜி எடுத்து பார்த்தா நார்மலைஸ் ஆயிருக்கு. ஆனால் அவங்களுக்கு பெயின் இருக்கு. அவங்களுக்கு இசிஜியில் முன்னாடி ஒரு சேஞ்ச் இருந்துச்சு, இன்னைக்கு வந்து இசிஜி நார்மலைஸ் ஆயிடுச்சு. எக்கோ பார்த்தா நார்மல், ட்ராப்பனன்ட் டெஸ்ட் நெகட்டிவ். சரியா? இப்போ நான் ஒரு கார்டியாலஜிஸ்டாக நான் பேஷண்ட்டை பார்க்கும்போது இதை வந்து டைனமிக் சேஞ்சுன்னு சொல்லுவோம். அவங்களுக்கு இசிஜியில் இதுக்கு முன்னாடி ஒரு டி இன்வர்ஷன் இருந்துச்சு,
இப்போ உங்களுக்கு ஆன்கோயிங் பெயின் இருக்கு, அந்த T வந்து நல்லா அப்ரைட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த புது இசிஜியை மட்டும் யாராச்சும் பார்த்தாங்கன்னா அதை நார்மல் இசிஜின்னு போயிடுவாங்க. பட் ஆனால் பழைய இசிஜியோட கம்பேர் பண்ணும்போது தான் இது எவ்வளோ டைனமிக்கான சேஞ்சு. ஒரு ஹார்ட் அட்டாக் ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு, ஒரு மேசிவான ஹார்ட் அட்டாக்ன்றதை ரியலைஸ் பண்ணி, நாட் ஈவன் நார்மல் மேசிவ் ஹார்ட் அட்டாக் இட் இஸ் ஸ்டார்டிங் அப்படின்றத ரியலைஸ் பண்ணி, ஐ டோல்ட் தி family understood what I said. I immediately took her for an emergency angiogram. ரத்த கட்டி மெயின் ஆர்டரியில் அக்ளூட் பண்ணிட்டு 99% நியர் அக்ளூஷனுக்கு இருந்துச்சு. ஆன் டேபிள் ஐ saw 100% occlusion. ஓகே. And immediately I stented her and I brought her home. So the point is, இதை வந்து ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனல், இது நான் மட்டும் தான் கிடையாது, எனி குட் கார்டியாலஜிஸ்ட் will do. Any cardiologist will be able to identify this when you go with the symptom to the casualty. பட் ஆனால் இது நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டு நம்ம தட்டி கழிச்சிட்டோ, நான் ஒரு ஓபிடியில் போய் நான் பார்க்குறேன், இது ஒன்றும் கிடையாது, நான் சோடா குடிக்கிறேன். when you experience a new symptom, you will have to take it to the hospital, where an healthcare professional will be able to find out what the problem is or not. பட் நீங்கள் சொல்ல பற்றி பார்த்தா ஐ எம் ரியலி கியூரியஸ் டு நோ, ஒரு பர்ஃபெக்ட்லி ஃபைனான ஒரு பர்சன் வந்து வில் தே ஹேவ் எந்த சிம்டம்ஸும் இல்லாமல் வில் தே ஹேவ் அன் ஹார்ட் அட்டாக்கா அப்படின்னு சொல்லி? இல்லை, சி எந்த சிம்டம்ஸ் இல்லைன்னா நம்ம மேபி சொல்லலாம் விசிபிள் சிம்டம்ஸ் இல்லாமல். ஓகே, there is always an cause and effect. சரிங்களா? predominantly there will be cause and effect. இது எல்லாமே ஏதாச்சும் ஒரு கோமார்பிட்ஸ் இருக்கிறவங்க. Say for example, age itself is in comorbid, which people don't realize. When you start crossing women 30 விட்டுருங்க, ஒரு விமனா இருந்தீங்கன்னா once you enter your perimenopause stage and once they've attained menopause, that itself is a risk factor. இதுக்கப்புறமா the risk of heart disease is going to high. You will need to have periodic checkups. சரிங்களா? ஒன்று. And if you're a diabetic, if you're an hypertensive, உங்களுக்கு பேக் கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் ஹையராக இருக்குது, எஸ்பெஷலி மோர் தென் 160 இருக்குது, உங்களுக்கு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குது, அப்பா அம்மாவுக்கு யாருக்கா ஹார்ட் அட்டாக் வந்து ஸ்டென்ட்டோ பைபாஸ் பண்ணியிருக்காங்க, அதுவும் ப்ரீமெச்சூராக பண்ணியிருக்காங்க, 55 வயசு ஒரு 65 வயசுக்கு முன்னாடி அப்பா அம்மாவுக்கு பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் வந்து will add weightage to it for you to develop. And once you've screened all yourself and you've identified these are all my risk factors, இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்க்காக நீங்கள் ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்க, கண்ட்ரோல்டாக இருக்கீங்கன்னா, you will already be educated about what all the symptoms you will need, what all the symptoms வந்தால் நீங்கள் மெடிக்கல் அட்டென்ஷன் எடுக்கணுன்றது you will be already educated. And you would be screened for TMT. அதனால தான் இப்போ the incidence வந்து will get better because lot of people are getting screened in treadmill test. They are able to identify before itself what the problem is. Something like lipoprotein A வந்து ரொம்ப massive elevate ஆயிருக்கு, there are HSCRP elevated ஆயிருக்கு, your LDL is high, உங்கள் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குன்னா we preventively do TMT. even more TMT நெகட்டிவாக இருக்கிற பேஷண்ட்ஸ் கூட sometimes we do something called coronary artery calcium score or even CT coronary angiogram and we identify things earlier. சரிங்களா? So when you have risk factors, you should be little careful when you experience a new symptom. ஓகே. சரிங்களா? அண்ட் திஸ் கம்ஸ் வித் எஜுகேஷன். ஐ வுட் சே 5 வருஷத்துக்கு முன்னாடி மக்களுக்கு இருந்த அவேர்னஸை விட இன்னைக்கு அவேர்னஸ் வந்து ரொம்ப ஹையராக இருக்குது. பீப்புள் ஆர் கன்சியூமிங் லாட் ஆஃப் திங்ஸ், தே ஆர் கொஸ்டனிங் லாட் ஆஃப் திங்ஸ். இப்போ டாக்டர்ஸே சொன்ன கூட யாரும் அப்படியெல்லாம் எடுத்துக்கிறது, தேர் டேக்கிங் தேர் கொஸ்டனிங். சி தி அல்டிமேட் ரீசன், இப்போ நான் ஒரு டாக்டராக வந்து சோஷியல் மீடியாவில் வந்ததுக்கு வந்து நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறது எப்போன்னா, வென் பீப்புள் கொஸ்டின் வாட் யூ சே. சரி, அதுதான் வேணும். Once you start questioning, you question everywhere. Once you start questioning everywhere, ஒன்று உங்களோட ஃபவுண்டேஷனல் நாலேஜ் ஜாஸ்தி ஆகிட்டே போகும், your reasoning ability will go high, you will not fall for traps. ஸோ உங்களோட செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டும் நடக்கும், அன்னெசரியான ட்ரீட்மெண்ட்ஸையும் you will not take. ஓகே. இப்போ வந்து சிபிஆர் வந்து எப்படி டாக்டர் நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறது? ஏன்னா நம்ம இந்த மூவிஸ்லாம் பார்த்துருக்கோம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறது. அண்ட் ஆல்சோ how important other than இப்போ டாக்டர்ஸும் நர்ஸும் இல்லாமல் ஒரு காமன் பர்சன் and everybody should know the process of performing the CPR? இல்லை, it should come inside organizations. What I do is I believe in teaching the college going children. ஸோ அங்கேருந்து வந்து we should startன்றது தான் வந்து என்னோட ஐடியா. ஸோ I go to lot of colleges. I try to pull up lot of companies to support this. And I've recently trained more than 1,000 people for
hands only CPR. So the idea is very simple. யாராச்சும் ஒருத்தர் லாஸ் ஆஃப் கான்சியஸ்னஸோட வந்து அப்போ என்ன செக் பண்ணணும், உடனே எப்படி பல்ஸ் பார்க்கணும், அண்ட் வேர் டு யூ கம்ப்ரெஸ் அண்ட் ஹவு மெனி கம்ப்ரெஷன்ஸ் யூ கிவ். முன்னாடி நிறைய கன்சர்ன் இருக்கும், மவுத் டு மவுத் ப்ரீத்திங் கொடுத்தா அவங்களுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்குமா, நமக்கு வருமா. யூ டோன்ட் ஹாவ் டு டூ ஆல் தோஸ் திங்ஸ். நீங்கள் ஒரு வெளியில் பார்க்கும்போது யூ கேன் ஒன்லி கெட் ட்ரெயின்ட் ஃபார் ஹேண்ட்ஸ் ஒன்லி சிபிஆர். இது வந்து it is the responsibility of all the entrepreneurs who are there to bring it inside their organizations and a lot of like-minded doctors who need to spend their time. சரிங்களா, if they can give some amount of their time, and there are a lot of other organizations which can come and support and do, and நானுமே வந்து I'm trying to build a foundation for this so that we can train more people and certify people saying that we are trained for CPR. Okay. But ஆனா என்னன்னா, see, if I give you the skill also, the skill needs to be repeated annually. நான் உங்களுக்கு இன்னைக்கு CPR கற்றுக் கொடுக்குறேன், 6 மாதம் நீ யாருக்குமே CPR பண்ணலைன்னா உங்களுக்கு அது என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்ன்ற பேசிக் ஸ்டெப்ஸே உங்களுக்கு மறந்து போயிடும். ஸோ யூ வில் நீட் டு பி trained at least, certified at least annually. In a way, government ஏதாச்சும் ஒரு குட்டி initiative or incentive if it gives for people who are getting trained for the CPR, it will start getting better. But I see a very good improvement. A lot of MNCs are investing their time into it. A lot of colleges are enrolling other than medical colleges. இப்போ நான் சொன்னது எல்லாமே I went to engineering and arts and science college to train people, not in medical colleges. Medical colleges they are going to get trained. Anyway, they are going to get trained. So this needs to be an open source where a lot of people will come learn. It cannot be taught in a video. It needs to be one-on-one. இப்போ நான் உங்களுக்கு CPR கற்றுக் கொடுக்குறேன்னா you need to be trained in an one-on-one session where you get trained. At least 1:5 ratio or 1:10 ratio. There should be a trainer who sees how your wrist position is. என்னன்னா இல்லை you will injure yourself. You should not harm the patient. You should also not get harmed. So you should know how to give that CPR. ரைட். கேஸ்ட்ரிக் அல்சர் வந்து நிறைய பேருக்கு வரும். அதே மாதிரி அவங்க கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க சம்டைம்ஸ் வந்து அது ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நானுமே சம்டைம்ஸ் வந்து கேஸ் வந்து அடிக்கும் போது ஐயோ ஒரு வேளை ஹார்ட் அட்டாக்காக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்த ஸ்டேஜ் எல்லாம் இருக்கு. ஸோ இது வந்து எப்படி டாக்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணணும்? It is not something if you're not experiencing something which is not your routine pain, you should always be worried. Okay. இது வந்து ஒரு டிஃபரன்ஸோட தான் நான் வந்து இதை நான் சொல்கிறது. பட் ஆனால் காமன் பீப்புளுக்கு யூ வில் டெஃபினெட்லி ஃபீல் த டிஃபரன்ஸ். இப்போ எனக்கு வந்து சாப்பிட்ட உடனே எனக்கு ஒரு பர்னிங் சென்சேஷன் வருது. எனக்கு ரொட்டீனாக வந்து நான் லேட் நைட் சாப்பிட்டேன்னா ஐ சி திஸ் ஆஃபன். சார் நான் லேட் நைட் சாப்பிட்டேன் ஆர் நான் வெளியில் போய் சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து எரிச்சலாக இருந்துகிட்டே இருக்கும் சார். என் கரெக்டான டைமுக்கு சாப்பிட்டா எனக்கு வரவே வராதுங்க சார். பட் யூ டூ ஆல் யுவர் திங்ஸ் ரைட் அண்ட் ஸ்டில் யூ ஹாவ் திஸ் பர்னிங் சென்சேஷன். யூ ஹாவ் திஸ் கோமார்பிட்ஸ். உங்களுக்கு ஒரு டயபெட்டிஸ் மாதிரி ஒரு விஷயம் வந்து ஆல்ரெடி இருக்கு, நீங்க அன்கண்ட்ரோல்டா இருக்கீங்க, உங்க ஃபுட் ஹேபிட்ஸ்க்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லாம இதுக்கு முன்னாடி நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாததை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்கன்னா யூ வில் நீட் டு கன்சல்ட் யுவர் ஃபிசிஷியன் இமிடியட்லி. சரியா? ஸோ அண்ட் டோன்ட் மேக் செல்ஃப் டயக்னோசிஸ். நீங்கள் நான் சார் இது கேஸ் தான், இதுக்கு நான் போய் இப்படி மாத்திரை எடுக்கிறன்றது அந்த கேஸ்ட்ரைட்டிஸ் தான்றதை கன்ஃபார்ம் வித் யுவர் ஃபிசிஷியன் ஒன்ஸ். அண்ட் இந்த சிம்டம் வந்து கேஸ்ட்ரைட்டிஸ் தான்றது யூ வில் நீட் டு கன்ஃபார்ம் அட் லீஸ்ட் ஒன்ஸ் ஸோ தட் யூ வில் நோ வாட் தட் சிம்டம் இஸ் அகேன். ஓகே. அண்ட் இப்போது நம்மளோட ஃபேமிலி மெம்பருக்கு வந்து ஒரு ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னு சொன்னால் சம்டைம்ஸ் வந்து அவங்களே ட்ரைவ் பண்ணிட்டு போய் அட்மிட்லாம் ஆவாங்க. அது வேற ரொம்ப பெருமையாக வேற சொல்லுவாங்க, நானே வந்து ஹார்ட் அட்டாக் வரும்போது ட்ரைவ் பண்ணிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஹவு டேஞ்சர் தட் சிச்சுவேஷன்? எனிதிங் கேன் ஹேப்பன். You will not only injure yourself at that point of time, you are also going to harm somebody else on the road at that point of time. சரிங்களா? உங்களுக்கு ஒரு லோ பிபி வந்து நீங்கள் மயக்கம் போட்டு விழுந்தீங்கன்னா எங்கே போய் கிராஷ் பண்ணிட்டு நீங்கள் எத்தனை பேரை போய் ஹார்ம் பண்ணுவீங்கன்றது உங்களுக்கு ஐடியாவே கிடையாது. அண்ட் இன்னைக்கு எரால ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஆல் யூ நீட் டு இஸ் கால் அ கேப் அண்ட் யூர் கோயிங் டு கெட் இன்சைட் தி கேப் அண்ட் கோ, ஆர் யூர் கோயிங் டு கால் அன் ஆம்புலன்ஸ் அண்ட் somebody is going to pick you up and go. I don't think that should be done or encouraged. I have my own patients who have come like that to hospital and got their life saved, but that is not an excuse. It is not an advisable thing at all. ஓகே. நம்ம பாடியில் வந்து ஏதோ ஒன்று மிஸ்டேக் ஆகுது அப்படின்னு சொன்னால் வந்து ஒரு ஏர்லி சைன்ஸ் இல்லைனா வார்னிங் சைன்ஸ் வந்து அது கொடுக்கும். அந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் வரக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து ஒரு வார்னிங் சைன்ஸ் வந்து கொடுக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு 5 வார்னிங் சைன்ஸ் இதெல்லாம் இருந்தால் ஹார்ட் அட்டாக் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி. இப்போ நான் அப்படி இப்படி போடுறேன், பிக் பேங் தியரி மாதிரி. இது நடந்தாதான் இது நடக்கும். ஹார்ட் அட்டாக் நடக்கிறதுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னு போய் பார்க்கணும். சரிங்களா? இன்னைக்கு விதைக்கிறது நாளைக்கு விளையும். சரிங்களா? வாட் யூ sow that only will reap. Yes.
சரிங்களா? ஸோ பாயிண்ட் என்னன்னா, இஃப் யூஆர் அ ஸ்மோக்கர் யூ வில் நீட் டு ஸ்டாப் ஸ்மோக்கிங். இந்த யங் ஹார்ட் அட்டாக்ஸ் பற்றி நிறைய பேசுகிறாங்கல்ல. 45 இயர்ஸு கீழே வரத யங் ஹார்ட் அட்டாக்ஸ்னு எடுத்தோம்னா 90% ஆர் மேல்ஸ். ஓகே. யங் ஹார்ட் அட்டாக்ஸில் அதில் 60% ஆர் ஸ்மோக்கர்ஸ். சரிங்களா? ஸ்மோக்கிங் வந்து அவ்வளோ முக்கியமான காஸ் ஃபார் ஹார்ட் அட்டாக். ஓகே, அதை நிறுத்தணும். ஸோ திங்ஸ் லைக் தட் நீட்ஸ் டு பி ஸ்டாப்டு. 25 இயர்ஸுக்கு மேலே இருக்கவங்கள கிட்டத்தட்ட 35% ஆஃப் பீப்புள் ஆர் ஹைப்பர் டென்சிவ். அப்படின்னா நார்மல் பிபியோட அவங்களோட பிபி ஆர் ஹையர். இது மாதிரி ஹை பிபி இருந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்காம இருக்கிறது தான் யங் ஹார்ட் அட்டாக்ஸ்ல ஒன் ஆஃப் தி காமனஸ்ட் ரீசன்ஸ். பீப்புள் ஹூ ஆர் டயபெட்டிக் அண்ட் ஹூ டோன்ட் ரியலைஸ் தேர் டயபெட்டிக் ஆர் சேயிங் தட் எனக்குலாம் ஒன்றும் கிடையாது, நான் பார்க்க நல்லா தானே இருக்கேன், எனக்கு போய் ஏன் சுகர் இருக்குன்னு சொல்கிறேன், அது ஏதோ லேப் டெஸ்ட் சொல்லுதுன்னு சொன்னால் 10 வருஷம் கழிச்சு ஒரு ஹார்ட் அட்டாக்கோ ஸ்ட்ரோக்கோ வரும்போது வந்து நான் சொன்னேன்லன்னு சொல்கிறதுல ஒரு பிரோஜனமும் கிடையாது. ஸோ தட் இஸ் தி ரீசன் வி வாண்ட் டு கிரியேட் அவேர்னஸ் மோர். சரிங்களா? லாட் ஆஃப் பீப்புள் whom I see less than 45 years with heart attacks or strokes, okay, predominantly heart attack my thing are males, they are smokers and they'll have uncontrolled diabetes history. ஓகே. பட் ஆனால் ஆக்டிவ் ஸ்மோக்கர்ஸோட பாசிவ் ஸ்மோக்கர்ஸுக்கும் வந்து அதிகமான இந்த ஹார்ட் அட்டாக் வருதுன்னு சொல்கிறாங்க. இல்லை, பாசிவ் ஸ்மோக்கிங்கும் ஈக்குவலி பேட். சரிங்களா? ஸோ ஸ்மோக்கர்ஸ் வந்து they'll have the highest chances of developing not only heart attack, கேன்சர்ஸாக இருக்கட்டும் ஆர் ஈவன் ஸ்ட்ரோக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஆர் வெரி வெரி ஹை. அண்ட் சீனியர் பீப்புள் இந்த சிஓபிடிஸ் வரதாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே ஸ்மோக்கிங் இஸ் அன் ஹியூஜ் ரிஸ்க் ஃபேக்டர். அண்ட் ஐ திங்க் அதை அறவே தவிர்க்கணும். ஓகே. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்போலாம் நம்ம வந்து ஸ்க்ரீனிங் பண்ணணும் டாக்டர்? லைக் ஒரு இயர்லி ஒன்ஸ் செக்கப்பா இல்லைனா 6 months ஒன்ஸ் செக்கப்பா? அண்ட் ஆல்சோ ஹார்ட் அட்டாக் வந்தவங்களுக்கு வந்து ஹவு ஃப்ரீக்வென்ட் தே ஷுட் ஸ்டார்ட் ஸ்க்ரீனிங் தெம்செல்ஸ்? ஓகே. ஸோ ப்ரிவென்டிவ் செக்கப்ஸ் வந்து ஷுட்ஸ் பி ஸ்டார்டட் ஆஸ் early as 18 இயர்ஸில் ஒரு பேசிக் ஸ்க்ரீனிங் கண்டிப்பாக பார்க்கணும். ஓகே. Then once you start cross your 25 years of age, at least 2 years once வந்து உங்களோட நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் ஆன டயபெட்டிஸ்க்கு, ஹைப்பர் டென்ஷனுக்கு, டிஸ்லிபிடினியாக்கு ஸ்க்ரீன் பண்ணிக்கிட்டே இருக்கும். once you cross 35 years you should screen annually for all these things. ஓகேங்களா? இது கூட ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் லிப்போப்ரோட்டீன் ஏன்ற டெஸ்ட்டை கண்டிப்பாக பார்த்துருக்கணும். ஸோ தட் உங்களுக்கு ஜெனட்டிக் டிட்டர்மினன்ட் ஆஃப் யர் ஹார்ட் அட்டாக்ஸ் வரதுக்கான ரிஸ்க் கிட்டத்தட்ட லிப்போப்ரோட்டீன் ஏ வந்து ஒரு ஜெனட்டிக் டிட்டர்மினன்ட் தான். ஸோ அதை வந்து ஒன்ஸ் நம்ம செக் பண்ணிட்டோம்னா உங்களோட ரிஸ்க் அண்ட் ப்ராபபிலிட்டி என்னன்றதை நம்ம அதுலேயுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி திங்ஸ் தட் நீட்ஸ் டு பி கண்டினியூஸ்லி செக்ட் அண்ட் ஸ்க்ரீன். ஒன்ஸ் உங்களுக்கு ஒரு டயபெட்டிஸ் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க, ஒரு ஹைப்பர் டென்ஷன் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க, ஒரு டிஸ்லிபிடினியா, பேட் கொலஸ்ட்ரால் ஹையாக இருக்குது, குட் கொலஸ்ட்ரால் கம்மியாக இருக்குன்றதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அதுக்கு தகுந்த ஃபாலோ பீரியாடிக் விசிட்ஸ் உங்களோட டாக்டர் என்ன சொல்கிறாங்க அதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அண்ட் தட் நீட்ஸ் டு பி மேண்டேட்டரி டன். ஓகே. அதே மாதிரி நம்ம மெடிசனே எடுக்காம ஹார்ட் அட்டாக் வராமல் ப்ரிவென்ட் பண்ண முடியுமா டாக்டர்? ஜஸ்ட் இந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் சொல்கிறாங்க. இப்போ லைஃப் ஸ்டைல் கண்டிப்பாக நீ என்கிட்ட வர பேஷண்ட் எல்லாருக்குமே நான் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் கண்டிப்பாக நான் சஜஸ்ட் பண்ணுவேன். பட் நான் வந்து பேஷண்ட்ஸாக வரவங்களுக்கு சொல்கிறீங்க, நான் வந்து பேஷண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே கேட்குறேன். இப்போது மேப் ஆட் ஆக மாட்டேன் இதில். இப்போ உங்களுக்கு நான் ஸ்க்ரீனே பண்ண மாட்டேன், செக்கே பண்ண மாட்டேன், எனக்கு நான் நல்லா இருக்கேன்ப்பான்னு சொல்லும் போது you will miss these diseases. அதனால தான் இந்த ஒரு டயபெட்டிஸோ ஒரு ஹைப்பர் டென்ஷனோ ஒரு டிஸ்லிபிடிமியா பற்றி ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டியதுக்கு ரீசன் என்னென்னா, இப்போ நான் மலேரியா பற்றி இத்தனை வாட்டி பேச மாட்டேன். ஏன்னா மலேரியா வந்து உங்களுக்கு ஜுரம் வரும். ஜுரம் வந்துச்சுன்னா யூ வில் கோ ஒரு சில்ஸ் ரைகர்ஸோட உங்களோட டாக்டரை போய் பார்ப்பீங்க. உங்களுக்கு இத்தனை நாள் ஃபீவர் இருக்குன்னா தே வில் செக் அண்ட் தே வில் ஐடென்டிஃபை வில் தேல் கிவ். பட் உங்களுக்கு ஒரு டயபெட்டிஸ் இந்த மாதிரி சிம்டம்ஸ் கொடுக்குறது ரொம்ப 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 கம்மி. ஒரு ஹைப்பர் டென்ஷன் இந்த மாதிரி சிம்டம்ஸ் கொடுக்குறது ரொம்ப 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 கம்மி. கொலஸ்ட்ரால் சிம்டமே கொடுக்காது. ஓகே. சரியா? ஹைப்பர் டென்ஷன்லேயாச்சும் சில பேருக்கு சிம்டம் வரும், டயபெட்டிஸ்லேயாச்சும் சில பேருக்கு சில விதங்களில் சிம்டம்ஸ் வரும். இந்த கொலஸ்ட்ரால் வரவே வராது. அப்படி இருக்கும்போது அது ரொம்ப நாள் எக்ஸ்போஸ் ஆகி அது பண்ணுற டேமேஜ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி முடிச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து வரும்போது வந்து ஒரு ஹார்ட் அட்டாக்கோட வரும்போது டாக்டர் எனக்கு ஏன் ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா யூ மிஸ்ட் ஆல் தீஸ் இயர்ஸ், யூ மிஸ் தி பெஸ்ட் லாங் டைம் பேக். சரியா? இது வந்து வீட்டில் அந்த கரையான் மாதிரி ஒரு வுட் இருக்குன்னா அந்த வுட்ல வந்து அந்த கரையானை வந்து நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக கண்டுபிடிக்கிறீங்களோ யூ வில் சேவ் தி என்டையர் வுட் தட் இஸ் தேர் அரௌண்ட். நீங்கள் அதை விட்டுட்டு அதை ஃபுல்லாக சாப்பிட்டு புக்குக்கெல்லாம் சாப்பிட்டு எல்லாம் வேலை முடிச்சிட்ட பிறகு ஐயோ திடீர்னு எனக்கு என்ன ஆச்சுன்னு சொன்னீங்கன்னா இட் won't work.
சரியா? Okay. ஸோ இந்த நான் கம்யூனிகபிள் டிசீசஸ்ல ரொம்ப 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 முக்கியமான விஷயம் இதுதான். ஓகே. அண்ட் இந்த ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் இருக்கு இல்லையா? ஸோ 2 கேட்டகரியா நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ இந்த ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட்டா ஹார்ட்டோட ஹெல்த் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி. இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் அவாய்ட் பண்ணா நம்ம ஹார்ட் ஹெல்த் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து 2த்துக்கும் நீங்க சொல்லுங்க டாக்டர். ஓகே. ஃபர்ஸ்ட் ஏதாச்சும் ஒரு ஃபுட்டு சாப்பிட்றதுனால ஹார்ட் அட்டாக் வந்துடும், ஒரு ஃபுட்டு சாப்பிட்டா ஹார்ட் அட்டாக் வராதுன்றதே வந்து அது ஒரு தப்பான பிரின்சிபல். சரிங்களா? நம்ம இதில் எடுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எடுக்கிற ஃபுட் இன்டேக்கில் நம்மளோட கேலரிஸ் வந்து நமக்கு எக்ஸஸ் ஆக இது எல்லாமே நமக்கு ஒரு வெயிட் கெயினாக தான் போகும். இந்த வெயிட் கெயின் நிறைய பேருக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸாக தான் போய் முடியும். இந்த ஒபிசிட்டியும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க உடம்புல இன்ஃப்ளமேஷனை கூட்டிகிட்டு போகும். இந்த இன்ஃப்ளமேஷன் தான் ஹார்ட் அட்டாக்கான என்ட்ரி டோர். Okay, so you will need to set standards for yourself. That நான் என்னென்ன உணவுகள் சாப்பிடணும், என்னென்ன உணவுகள் சாப்பிடக்கூடாது. இன் பிரின்சிபல் ஹை சுகரி டயட் இதை வந்து கண்டிப்பாக வந்து யூ ஷுட் அவாய்ட் ஆஸ் மச் அஸ் பாசிபிள். சரிங்களா? என்னைக்காச்சும் ஒரு நாள் நான் ஒரு கேக் சாப்பிட்டேன், நான் ஒரு சாக்லேட் எப்பயோ ஒரு நாள் சாப்பிட்டேன்றது வேற, டெய்லி இப்போ ஆக்சசபிளாக சாப்பிட்றதுன்றது வேற. What we see here is an metabolic disease where people are morbidly obese because they are consuming excess amount of carbs, excess amount of sugar. பட் இந்த சுகருக்கு ஆல்டர்னேட்டிவ் எதாவது இருக்கா டாக்டர்? ஏன்னா ஸ்வீட்டா இருக்குன்றதுக்காக நம்ம சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா எப்படிமா? there were days where we were genetically pre-tuned to where food was in scarcity, where we used to consume excess amount of carbohydrates that would be stored as an energy. ஒரு drought situationல அதுவும் உயிரை காப்பாத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு சுச்சுவேஷன் வந்து ஃபுட் அபண்டன்ஸ்ல உட்காந்து விட்டுருக்கீங்க. இப்போ வந்து டேஸ்ட்டுக்காகவும் பார்க்க நல்லா இருக்குன்றதுக்காகவும் இன்ஸ்டாகிராமபிளா இருக்கும்ன்றதுக்காகவும் இஃப் யூ வாண்ட் டு கன்சியூம் சம்திங் தென் தெர் இஸ் சம்திங் ஃபண்டமெண்டலி ராங் இன் வாட் வி ஆர் திங்கிங். வி ஷுட் நாட் டூ தட். சரிங்களா? இட் இஸ் நாட் ஹூ வி ஆர். நமக்கு வந்து அந்த பழக்கங்களே கிடையாது. வெஸ்டர்ன்ல இருந்து நம்ம எதை எடுக்கக்கூடாதோ அதை எடுத்துட்டு இருக்கோம். அவன் நிறைய புரோட்டீன் சாப்பிட்றாங்க, அதை எடுத்துக்கிட்டா பரவாயில்ல, அதை விட்டுக்கிட்டு ஸ்வீட்ஸ்ல தான் வந்து நிறைய ஓடிக்கிட்டு இருக்கு. தட் நீட்ஸ் டு பி சேஞ்ச். அதாவது இந்தியன் ஸ்வீட்ஸையும் சாப்பிட்றோம், வெளிநாட்டு ஸ்வீட்டையும் சாப்பிட்றோம், குலோப் ஜாமுனும் சாப்பிட்றோம், திராமசியும் சாப்பிட்றோம். ரைட். அண்ட் இப்போ வந்து ஆயில் கன்சம்ஷன் பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கள் அம்மாலாம் வந்து தோசை வந்து வாக்கும் போது லைக் 2 ஸ்பூன் இந்த பக்கம், அப்புறம் இந்த பக்கம் போட்டு 2 ஸ்பூன் அப்படிதான் வந்து கொடுப்பாங்க. ஸோ நெய் போட மாட்டாங்களா? நெய் வந்து இல்லை, எங்களுக்கு வந்து அவ்வளோவா நெய் பிடிக்காது. ஸோ ஆயில் வந்து நிறைய இது சேர்ப்போம். ஸோ ஆயில் கன்சம்ஷன் வந்து இப்போலாம் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஸ்ப்ரே தான் அடிக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ எந்த அளவு டாக்டர் நம்ம வந்து கன்சியூம் பண்ணுறோம்? ஃபர்ஸ்ட் இப்போ நீங்கள் தோசையை எடுத்துகிட்டு வந்தீங்க, நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் டீப் ஃப்ரைடு ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணுவோம். டீப் ஃப்ரைட் ஃபுட்ஸை எவ்வளோ தூரம் ரெடியூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் ரெடியூஸ் பண்ணிக்க ட்ரை பண்ணுவோம். தட் இஸ் ஒன் திங். ஹைட்ரஜனேஷன் நிறைய நடக்கிற இடம் அது. அண்ட் ஆயில் கன்சம்ஷனை நமக்கு ஃபேமிலிக்குன்னு போட்டு இவ்வளோ ஆயில்ன்றதை நம்ம பிரித்து நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிறது இட் இஸ் அண்ட் ஃபார் பெட்டர் திங். அண்ட் தேர் ஆர் பெட்டர் ஆயில் ஆப்ஷன்ஸ். நமக்கு சம்திங் லைக் நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு கிரவுண்ட்நட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். தேர் ஆர் ஃபார் பெட்டர் oil options that you can take. ஓகே, நம்ம சுகர் பத்தி பேசணும். சால்ட் வந்து இப்போ எவ்வளோ எடுக்கணும்னு நம்மளுக்கு தெரியாது இல்லையா? ஸோ சால்ட்டுக்கு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் இருக்கா, இல்லை அது வந்து எந்த அளவு நம்ம வந்து கன்சியூம் பண்ணலாம் டாக்டர்? இப்போ நீங்கள் சுகருக்கு எடுத்துக்கிற மாதிரி 25 grams per day சுகர் வந்து கன்சியூம் பண்ணிக்கலான்ற மாதிரி சால்ட்டுக்குன்னே அளவு இருக்குது. 5 grams of salt that can be consumed per day. பட் பாயிண்ட் என்னன்னா, நம்ம எக்ஸஸ் சால்ட்டுக்கு we are tuned so much. நம்ம சுகரை டேஸ்ட்டுன்னு சொல்கிறோம், ஆக்சுவலி சால்ட் தான் வந்து டேஸ்ட் என்ஹான்ஸ் நம்ம ஃபுட்டில். ஸோ அதனால் எக்ஸஸ் சால்ட்டுக்கு we are very much tuned to it. There is data saying that நம்ம we averagely consume 8.5 11 grams வரைக்கும் வேரியபிளாக நம்ம எல்லாரும் கன்சியூம் பண்ணுறோமா, வேறு we are supposed to consume only 5 grams of salt. ஸோ அதனால எக்ஸஸ் ஆடட் சால்ட் எங்கெங்கெல்லாம் போட முடியுமோ அதெல்லாம் தடுங்க. எந்தெந்த ஃபுட்டெல்லாம் இப்போ முன்னாடி வந்து பிக்கிள் வந்து ப்ரிசர்வ்டு ஃபுட்டு ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும்ன்றதுக்காக நமக்கு வந்து எக்ஸஸ் சால்ட் போட்டு பண்ணுறது. அந்த பிக்கில் வந்து இன்றைக்குமே நம்ம விடாமல் வந்து நிறைய போட்டு சாப்பிட்றோம், அப்பளம் நிறைய போட்டு சாப்பிட்றோம்.
ஸோ எது இதுலலாம் நீங்கள் எக்ஸஸ் சால்ட் இருக்கும் அந்தந்த ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது would be far better. ஓகே. அண்ட் இப்போ வந்து கூகுளில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஹெல்த்தி ஃபேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயட் சொல்கிறாங்க. அதை பற்றி சொல்லுங்க டாக்டர். நிறைய டயட் இருக்கு, பட் ஹார்ட் ஹெல்த்தி ஃபேட்ஸ் ஹார்ட் அப்படின்னு ஹெல்த்தி ஃபேட்ஸ்னா நம்ம நட்ஸ் சாப்பிட்றதா? அந்த மாதிரி நட்ஸ், க்ரீனரியா சாப்பிட்றது, சாலட்ஸ், நட்ஸ் எடுத்துக்கலாம். நட்ஸில் வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு மீலுக்கு ரீப்ளேஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் நட்ஸ் எடுக்கிறீங்கன்னா இட் இஸ் ஃபைன். நான் ஈவினிங்கில் வந்துட்டு நான் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தேன், நான் வந்து ஒரு குக்கீஸ் சாப்பிட்டுட்டு இருக்கேன், இல்லை பஜ்ஜி போண்டா சாப்பிட்டுட்டு இருக்கேன். அதுக்கு பதிலாக ஐ வாண்ட் டு ரீப்ளேஸ் வித் அன் ஹேண்ட்ஸ் ஆஃப் நட்ஸ். இட்ஸ் அன் வெரி குட் திங். இட்ஸ் அன் குட் ஃபேட் தட் யூ கேன் ஹேவ். ஓகே. ஸோ ஜஸ்ட் யூ கேன் ஹேவ் நட்ஸ். ஓகே ஓகே. ஆனால் அதை வந்து சால்ட்டில் போட்டு நெய் ஊற்றி மக்கானா ஆக்சுவலாக சால்ட் அதை போட்டு நல்லா பொரிச்சு கிரிச்சு அப்படி சாப்பிட வேண்டாம். நட்ஸாக சாப்பிடுங்க. இல்லை டாக்டர், மக்கானாலாம் வந்து இஃப் யூ ஹேவ் தட் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். டேஸ்ட் நல்லா சால்ட் போட்டால் நல்லா இருக்கும் டாக்டர். ஓகே. அண்ட் இப்போ நம்ம இந்த சாப்பிட்றது பற்றி பேசுகிறனால இந்த நைட்டை வந்து அவுட்டிங், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணா நகர்லலாம் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மார்னிங்கோட நைட் ஷாப்ஸ் தான் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. ஃபுட் ஐட்டம்ஸ், பிரியாணியாக இருக்கட்டும் சரி. எங்கள் ஸ்ட்ரீட் எண்ட்லேயே ஒரு ஃபேமஸ் பிரியாணி இருக்கான். ஓகே. ஸோ அங்கே தான் வந்து மார்னிங்கோட வந்து நைட் வந்து இப்போ பயங்கர கூட்டமாக இருக்குது டாக்டர். ஈவன் லைக் கிட்ஸாக இருக்கட்டும் சரி, விமன் லைக் லேடிஸாக இருக்கட்டும் சரி, ஐ திங்க் யாருமே வீட்டில் சமைக்கிறதே இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாம் வந்து இப்போ நைட் அவுட் தான், நைட் ஈட்டிங் தான். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார் டாக்டர். See, night heating வந்து will spoil entire body metabolism. ஓகேங்களா? மிட் நைட்ல போயிட்டு உங்க உடம்ப வந்து நீங்க வந்து யூஆர் புட்டிங் இட் இன்டு அ மெஸ் பை அவேக்கனிங் ஃபார் தட் லாங். அண்ட் அந்த ஏர்லி மார்னிங் ஹவர்ஸில் அவ்வளோ ஃபுல்லாக வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு உங்கள் கட் ஹெல்த்தையும் கெடுத்துக்கிறீங்க. இது எல்லாமே எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் ஆகாமல் ஒரு எக்ஸஸ் கேலரிஸாக தான் போய் உங்கள் உடம்புல உட்கார போயிடுது. அண்ட் இதை நான் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ரிச்சுவலாக நான் எவ்ரி ஃப்ரைடே பண்ணுவேன், எவ்ரி சாட்டர்டே பண்ணுவேன், எவ்ரி சண்டே பண்ணுவேன்னு சொன்னால் தென் யூ ஆர் கோயிங் டு லேண்ட் அப் இன் அ மெஸ். இல்லை சண்டே மட்டும் பண்ணுவேன்னா? இப்போ நீங்கள் சண்டே மட்டும் பண்ணுவீங்க? இல்லைம்மா, யூ ஷுட் ட்ரை டு அவாய்ட் இட் ஆஸ் மச் அஸ் பாசிபிள். நீங்களே யோசிச்சு பாருங்கள், ஏதாவது ஒரு லாஜிக்காக அடிக்குதா? இஃப் யூ ஆர் கோயிங் டு கோ ஹாவ் excess amount of food, excess amount of calories, it is not once in a blue moon. every week நான் அதை ரிச்சுவலாக பண்ண போகிறேன். நீங்கள் போனீங்கன்னா ஒரு நாள் உங்கள் பாடியோட மெட்டபாலிசமாக நீங்கள் கெடுத்துட்டு தானே போகிறீங்க. ஸோ யூ வில் நீட் டு ஒர்க் ஃபார் யுவர் பாடி. சி our body is in simple mathematics. நீங்கள் உங்கள் வரவு செலவு கணக்கை கரெக்டாக பார்க்கணும். உங்களோட இன்டேக்கையும் உங்களோட எக்ஸ்பெண்டிச்சரையும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கிட்டீங்கன்னா ஐ திங்க் இட் இஸ் கோயிங் டு பி இன் ஸ்மூத்தர். சரியா? சி நோபடி கேன் பின் பாயிண்ட் அண்ட் சே இதெல்லாம் யாரும் ஸ்டடியெல்லாம் பண்ண முடியாது. வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்றதுக்கும் 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி சாப்பிட்றதுக்கும் ஸ்டடிஸ் எடுக்கணும்னா ரெட்ரோஸ்பெக்டிவாக ஒரு 25 வருஷம் கழிச்சு யாரெல்லாம் அண்ணா நகரில் வந்துட்டு வீக் அவுட்டில் ஒரு நாள் சாப்பிட்டாங்க, எவ்வளோ குவான்டிட்டி சாப்பிட்டாங்க, அவங்களாம் எப்படி இருக்காங்கன்னு சொல்லலாம் நம்ம 25 இயர்ஸ் கழிச்சு நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். பட் ஐ திங்க் இட் டஸ் நாட் மேக் எனி சென்ஸ். இன்னைக்கு லாஜிக்கலாக ஒரு தீசிஸாக இதை எடுத்துக்கிட்டோம்னா இது ஒரு சேஃபர் ஆப்ஷனாக பார்த்தோம்னா இட் இஸ் டெஃபினெட்லி நாட் அண்ட் சேஃபர் ஆப்ஷன். ஓகே. அண்ட் இப்போ வந்து ஸ்ட்ரெஸ் வந்து மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் வெரி புவர் இன் இந்தியா. எஸ்பெஷலி வந்து கிட்ஸாக இருக்கட்டும் சரி, பெரியவங்களாக இருக்கட்டும் சரி, எல்லாருமே வந்து ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரெஸ் ஈவன் கிட்ஸ் எல்லாம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுக்குலாம் வந்து ஐ திங்க் ஈவன் வென் வி ஆர் கோயிங் டு காலேஜ் ஆல்சோ வி ஹவ் நெவர் யூஸ் ஸ்ட்ரெஸ் அப்படின்ற வேர்டே நம்மளுக்கு தெரியாமல் இருந்துச்சு. இப்போ எல்லாம் வந்து குழந்தைங்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஸ்ட்ரெஸ் வந்து எந்த அளவு வந்து ஒரு ஹார்ட் அட்டாக் வரக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வந்து வாட் வில் ஹேப்பன் இஸ் 2 things will happen. ஒன்று, உங்களோட சிம்பத்தட்டிக் ஆக்டிவிட்டி ஜாஸ்தியாக இருக்கும்போது ஒன்று யூ ஆர் மோர் ப்ரோன் ஃபார் இன்ஃப்ளமேஷன், செகண்ட் இஸ் யூ ஆர் மோர் ப்ரோன் ஃபார் ஹைப்பர் டென்ஷன். இது 2 விஷயங்கள் உங்களோட பிபி ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஆகிறதுக்கும் ரெண்டாவது உடம்புல இன்ஃப்ளமேஷனை காஸ் பண்ணுறதுக்கும் 2மே வந்துட்டு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்காதீங்க கிட்ஸுக்கு, பசங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்காதீங்க. ஸ்ட்ரெஸ் கம்ஸ் ஃப்ரம் நாட் டேக்கிங் டிசிஷன்ஸ். ஐ திங்க் யூ ஷுட் ஸ்டார்ட் டீச்சிங் கிட்ஸ் டு மேக் பெட்டர் டிசிஷன்ஸ். அண்ட் அவங்க என்னன்னே தெரியாமல் நிறைய வாட்டி அந்த வார்த்தை யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். பட் அடல்ட்ஸில் வந்துட்டு இப்போ ஒர்க் ரிலேட்டட் ஸ்ட்ரெஸ் பார்க்குறதா இருக்கட்டும், ஐ சி லாட் ஆஃப் ஐடி ஜாப் பீப்புள்ஸ் ஹூ சே தட் தேர் ஒர்க் டைமிங் ஸ்டார்ட்ஸ் அட் நைட் 7 o'clock ஆரம்பிச்சு மார்னிங் 5 o'clock முடியுது. ரைட். சார் நான் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்தேன்னா என் கிட்ஸை வந்து ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போக வேண்டியது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான்.
நான் கூட்டிகிட்டு போயிட்டு விட்டுட்டு வரேன். முடிச்சுட்டு வந்த பிறகு டே டைம் ஜாப்ஸ் பார்க்கணுன்னா வீட்டுக்கு நான் ஒரு பேங்க்குக்கு போனோன்னா எனக்கு இந்த ஒர்க்கிங் ஹவர்ஸில் தான் நடக்குது. நிறைய ஒர்க்கிங் ஹவர்ஸ் எல்லாரும் ஒர்க் பண்ணுற நேரத்தில் நான் தூங்கணும்னு சொன்னேன்னா என்னோட நிறைய டே டு டே ஆக்டிவிட்டீஸ் எனக்கு ஸ்பாயில் ஆகுது. ஸோ தே எவென்ச்சுவலி எண்ட் அப் ஸ்லீப்பிங் ஒன்லி 4 hours 5 hours or 6 hours for a very long period of time. Sleeping pattern poor இருக்கு. One bad sleep also, they come in huge sleep depth and they come in very huge mental stress. And அவங்களோட பிபிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா would be very rapidly fluctuating. சரிங்களா? So these are all the things that needs to be avoided. Okay. And when it comes to physical activity இல்லையா, ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாமல் இருக்காங்க. இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் வந்து பயங்கரமாக ஒரு 24 hours 4 hours வந்து ஜிம்ல இருக்கவங்களும் இருக்காங்க. ஸோ எது வந்து என்கரேஜபிள் டாக்டர்? இல்லை, you will need to do every day at least 45 to 60 minutes of physical activity. Minimum. இதை வாரத்துக்கு 5 நாள் பண்ணீங்கன்னா இட் இஸ் வெரி வெரி குட். ஓகே, சரிங்களா? அண்ட் டூ குட் அமௌண்ட் ஆஃப் கார்டியோ பேஸ்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. அட்லீஸ்ட் 2 to 3 days ஆச்சு வந்து வெயிட் பேஸ்ட் ட்ரைனிங்கும் வந்து யூ ஷுட் இன்க்ளூட். திஸ் இஸ் வாட் இஸ் ஐடியலி தட் இஸ் ரெக்வயர்ட்மா. ஓகே. அண்ட் இப்போ நிறைய பேர் நம்ம வந்து யங் பீப்புள் ஆர் கெட்டிங் ஹார்ட் அட்டாக். ஒரு ஜிம்ல இருக்கட்டும் சரி, விளையாடும் போதும் சரி, இல்லைன்னா ஃபுட்பால் ஆடும் போதெல்லாம் சரி நம்ம பார்க்குறோம் இல்லையா? இதுக்கெல்லாம் மெயின் ரீசன் என்ன டாக்டர்? See, there can be multiple reasons. ஓகே. ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணாமல் அந்த டெத் வந்து எதனால் நடந்துச்சுன்றதை நம்மளால சொல்லவே முடியாது. பட் யங் இதில் இந்த மேசிவ் கார்டியாக் அரெஸ்ட், இப்படி இறக்குறது எல்லாமே கார்டியாக் அரெஸ்ட் தான். ஹார்ட் அட்டாக் தவிர பல காரணங்கள் இருக்கு. ஒன் குட் பி ஹார்ட் அட்டாக். தி அதர் திங்ஸ் that could be is இந்த arrhythmogenic right ventricular dysplasia ன்னு சொல்லுவோம், hypertrophic cardiomyopathy ன்னு சொல்லுவோம். இதெல்லாம் there are certain genetic conditions that are there in the heart which people wouldn't have recognized earlier. Okay. In fact, recently வந்து there was an PM done for all these sudden unexpected deaths. Heart attack தவிர silent causes like these were identified. Some around roughly 20 to 30% வந்து there was no cause identified. அப்படின்னா no causeனா இந்த electrical related heart problems இருக்கு பாத்தீங்களா, you cannot diagnose them in postmortem. You can diagnose them only when they have those arrhythmias. So இது எல்லாமே வந்து ப்ரையரா ஒரு டெஸ்ட் பண்ணும்போது தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். I routinely advise this for my patients. Somebody who comes to me saying that, sir, நான் இது வரைக்கும் வந்து ஜிம் போனதே கிடையாது, நான் இப்பதான் ஜிம் போற போறேன், நான் ஹெவியா ஒர்க் அவுட் ட்ரெயின் பண்ண போகிறேன், நான் மேரத்தான் போகிறதுக்காக ட்ரெயின் பண்ண போகிறேன், ஆர் ஐ மீன் அத்லெட், ஐ வாண்ட் டு கெட் ஸ்க்ரீன்னா we do specific set of tests for them where we can try to take certain clues if they have certain syndromes. இப்போ த்ரெட்மில் பேஸ் பண்ணி ரன் பண்ணும்போது ஏதாச்சும் அரித்மியாஸ் வருதா இல்லையா, இட் இஸ் அன் கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட். அவங்களோட எக்கோ பார்ப்போம், ஸ்ட்ரக்சரல் அப்நார்மாலிட்டிஸ் ஏதாச்சும் இருக்கா இல்லையா, இசிஜிஸ் பார்ப்போம். ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் சடன் கார்டியாக் டெத், இதெல்லாம் ஃபேமிலியில் குழுஸ் இருக்கும். 45 years 40 yearsக்கு முன்னாடி வீட்டில் வந்து யாராச்சும் வந்து அன்எக்ஸ்பிளைன்டாக நல்லா இருந்தாங்க, திடீர்னு இப்போ இறந்துட்டாங்களான்ற மாதிரி ஹிஸ்ட்ரியெல்லாம் எடுத்தோம்னா இந்த ஹைப்பர்ட்ரோபிக் கார்டியோமையோபதி வில் ஹேவ் ஸ்ட்ராங் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி. ஓகே. பட் இந்த ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, இந்த ஜெனட்டிக்ஸ்லாம் வந்து இருந்தும் நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியுமா ஹார்ட் அட்டாக்ல? இப்போ இந்த ஹைப்பர்ட்ரோபிக் கார்டியோமையோபதி நான் சொன்ன கண்டிஷன்ஸ்ல there are certain markers who are at high risk for sudden cardiac death, who are at low risk for sudden cardiac death. யாரெல்லாம் ஹை ரிஸ்க் ஃபார் சடன் கார்டியாக் டெத் இருக்காங்களோ, இப்போ நீங்க சிவாஜி படத்துல வந்து ஒரு ஷாக் கொடுத்து காப்பாங்க, அது மாதிரி ஒரு defibrillator can be inserted inside your body itself for people who are at high risk of sudden cardiac death. So that shock can save their life at that point of time. So but ஆனால் அது யாருக்கு தேவை, எப்போ தேவைன்றது it is the job of the cardiologist to identify. ஓகே. அண்ட் இப்போ வந்து ஒரு பயங்கரமான மித் இருக்கு, நம்ம வந்து கோவிட் வேக்சின் எடுத்துக்கிட்டனால தான் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் வந்து நிறைய ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா? அது உண்மைதான் டாக்டர்? அது உண்மைதான் நீங்க சொல்லிடுறீங்க. உண்மையா அப்படின்னு கேட்க உண்மைதான். பாயிண்ட் என்னன்னா, we will need at least another 10 years to figure out this. Okay, this is the honest truth. But ana the data from early 2000s itself, there has been an considerably increase in heart attacks and strokes right from 2000ல இருந்தே. சரிங்களா? இது வந்து வெஸ்டர்ன் டேட்டா. நம்ம வந்து we will mimic them exactly a decade later. நம்ம இதுல பாத்தீங்கன்னா 2011-12 இருந்தே நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்பர்ஸ். இட் இஸ் predominantly because of the sedentary lifestyle. ஓகே. சரிங்களா? நம்மளோட நான் கம்யூனிகபிள் டிசீஸ் ஆனா டயபெட்டிஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு, நம்மளோட ஹைப்பர் டென்ஷன் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு, நம்மளோட இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. கோவிட் per se was an inflammatory condition. Inflammatory conditionல the risk of thrombosis, the risk of heart attacks, any vascular problems itself was high. The COVID vaccinesல there were certain vaccines which are causing problem in first
அந்த ஸ்பெசிஃபிக் செட் ஆஃப் டைமில் நமக்கு ப்ராப்ளம்ஸ் காஸ் பண்ணிட்டு இருந்துச்சு. பட் லாங்கர் டியூரேஷனில் இது ஹார்ட் அட்டாக்கை எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்குன்றதுக்கு we will definitely need at least a decade more. இன்னும் ஒரு 10-15 இயர்ஸ் கழிச்சு தான் we'll have a data to say இது வந்து இது பண்ணியிருக்குப்பான்றதை நம்மளால சொல்ல முடியுமே தவிர இட்ஸ் வெரி டூ early to comment on that. ஓகே. அண்ட் இப்போ வந்து இருக்க ஏஐ டெக்னாலஜிலாம் பார்த்துருக்கீங்க. ஸோ இப்போ இந்த ஸ்மார்ட் வாட்சாக இருக்கட்டும், வேரபிள்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் எந்த அளவு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம ஹார்ட் ஹெல்த்தை வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு? கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்மளோட ஸ்லீப் ட்ராக்கிங்க்கு இப்போ நான் யூஸ் பண்ணுற ஒரு ட்ராக்கர், ஓகே, என்னோட ஸ்லீப் ட்ராக்கிங்க்கு என்னோட ஸ்லீப் டெப்த்துக்கு வந்து இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல். நான் சர்ஜரி ப்ரொசீஜர் பண்ணுறேன்னா எனக்கு அந்த டைமில் ஐ செக் மை ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி ஏதாச்சும் இருக்கான்னு. எனக்கு ஒன்றும் பெருசாக இது வரைக்கும் இல்லை. ஸோ தட் இஸ் சம்திங் இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல். ஒர்க் அவுட் பண்ணும்போது வி வில் நாட் பி வெரி ஷுர் இஃப் இட் இஸ் ப்ரெடிக்டிங் எக்ஸாக்ட்லி வாட்ஸ் ஹேப்பனிங். பட் ஆனால் நம்மளால் ஒரு பேட்டர்ன் ரெகக்னைசேஷனை கொண்டு வர முடியும். ஸோ நான் நேற்று பண்ண ஒர்க் அவுட்டுக்கும் இன்னைக்கு பண்ண ஒர்க் அவுட்டுக்கும் வாட் இஸ் மை ஸ்ட்ரெயின்ன்ற லெவல்ஸை வந்து கம்பேரிட்டிவாக அந்த டேட்டாவை நம்மளால் எடுத்துக்க முடியும். வி கேனாட் கோ ஃபார் ப்ரிசிஷன் இன் வாட் வி ஆர் having today, but we can have definite நம்மளால வந்து comparative data எடுக்கிறதுக்கு track பண்றதுக்கு it is a very good tool. I also heard like post heart attack வந்து இந்த ஸ்டண்ட் எல்லாம் வச்சிருக்கவங்க வந்து they keep tracking this heart rate லாம் இல்ல, we track their heart rates. We want to keep their heart rates in certain numbers, but wearables definitely it helps. Certain arrhythmias it helps. It definitely helps. இப்போ வந்து போஸ்ட் ஹார்ட் அட்டாக் வந்து ஸ்டண்ட் வச்சவங்கலாம் வந்து எந்த அளவு வந்து physical activity லாம் பண்ணலாம்? They can resume their near normal physical activity once they are completely revascularized. அவங்களோட எல்லா blocks clear ஆயிட்டு if there is no risk they can start their routine physical activity and they can go for their maximum physical activity that they can. There is no nothing in preventing them except in certain scenarios. So இது வந்து the best person would be their treating cardiologist. ஏன்னா இப்போ அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் அரித்மியாஸ் வரதுக்கான த்ரெஷோல்டு அவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்குது, அவங்களுக்கு ஒரு ஸ்கார் இருக்குது, சர்டன் திங்ஸ் பண்ண வேணாம்னா ஐ வுட் டெல் தட் பேஷண்ட். ஸோ எல்லா ஸ்டென்ட் வச்ச பேஷண்ட்டையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ண மாட்டோம். அவங்களோட மயோகார்டியம் இப்போ எப்படி இருக்குது, அவங்களோட மயோகார்டியம் நார்மலாக இருக்கா இல்லையா, அதெல்லாம் பொறுத்து தான் we'll need to take certain calls and decisions. And they can have their normal life. Yeah. Lot of people have, ma. Okay. You will be surprised to see. இல்லை, இட்ஸ் அ மித். நீங்கள் அப்படி வந்து ஸ்டென்ட் வச்சவங்களாம் அப்படியே பூசி வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துப்பாங்கன்னு நினச்சிங்கன்னா கிடையவே கிடையாது. ஓகே. they will be very active. ஓகே, கம்பேர்ட் டு அதர். இன்ஃபேக்ட் அவங்களோட ஹெல்த் வந்து அவங்க இன்னும் பெட்டராக டேக் கேர் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ரொம்ப பயங்கர ஃபிட்டானவங்க நிறைய பேர் இருக்காங்க. பீப்புள் who run marathon are there. People who play consistent sports are there after that. So they do well. ஓகே. அண்ட் லைக் அவங்களோட ஸ்க்ரீனிங் டைமிங் வந்து ஒரு 3 months ஒன்ஸா இல்லை 6 months? It depends. Once everything first yearல screening time would be a little frequent. Once 1 or 2 years கான பிறகு they'll have only a 6 month screening. That ஓகே. இப்போ ஹார்ட் ஹெல்த் நம்ம செக் பண்ணிக்க என்னெல்லாம் டெஸ்ட் பண்ணணும் டாக்டர்? ஓகே, ECG, echo, threadmill, lipid profile, lipoprotein A, apolipoprotein B, coronary artery calcium score, தேவைப்பட்ட சிடி coronary angiogram. நிறைய சொல்றீங்க. இப்போ வந்து ஒரு நார்மல் பர்சனுக்கு இல்லை இந்த ஏஜ்ல இருந்து யூ கேன் ஸ்டார்ட் டெஸ்டிங் அப்படின்ற மாதிரி லிப்பிட் ப்ரொஃபைல் வில் ஹெல்ப்ல எல்லாருமே அதை எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே எடுக்கிறாங்கன்றதுனால மட்டும் ஹெல்ப் ஆகாது. லிப்பிட் ப்ரொஃபைல் இஸ் அன் ஸ்டார்டர். there is no denying to it, but you need to screen for your diabetes. You need to see, நான் தான் சொன்னேன்ல, ஒரு what you காஸ் அண்ட் எஃபெக்ட் தான். இன்னைக்கு நீங்கள் என்ன விதை போடுறீங்களோ தட் இஸ் வாட் யூ ஆர் கோயிங் டு ரீப் லேட்டர். சரியா? ஸோ இஃப் யூ ஆர் ஹேவிங் டயபெட்டிஸா இல்லையான்னு ஸ்க்ரீன் பண்ணுறது வில் ஹெல்ப் ஃபார் அன் ஹார்ட் டிசீஸ். இஃப் யூ ஆர் ஹேவிங் அன் டிபி ஆர் நாட் வில் ஹெல்ப் ஃபார் அன் ஹார்ட் டிசீஸ். இஃப் யூ ஹேவ் கொலஸ்ட்ரால் ஆர் நாட் வில் ஹெல்ப் ஃபார் அன் ஹார்ட் டிசீஸ். நான் சொன்னது நீங்கள் வந்து சார் ஒரு கார்டியக் ஸ்க்ரீனிங்னா என்ன பண்ணணும்னு சொல்லும் போது எனக்கு மனசில் பட்டுக்கலாம் நான் சொல்லிட்டேன். இல்லை இப்போ நாங்கள் வந்து ஹெல்த் செக் பண்ணோம் அப்படின்னா ஜென்ரல் ஹெல்த் வந்து ஃபுல் பாடி செக்அப் பண்ணுவோம். நீங்கள் ஃபுல் பாடி செக்அப்பில் பண்ணும்போது யூ வில் இன்க்ளூட் ஆல் தீஸ் திங்ஸ். ஓகே. ஃபுல் பாடியில் தான் ஹார்ட்டாக இருக்குது, அது என்ன தனியாகவா இருக்குது? இல்லை டாக்டர், அது தனியாக வந்து இந்த டெஸ்ட் மட்டும் எடுத்தா போதும் அப்படின்னா நாங்கள் அப்பப்போ போய் செக் பண்ணிட்டு வருவோம். யூ கேனாட் see like that. ஓகே. ஸோ நம்ம வந்து யங் ஜென்ரேஷனை வந்து பீப்புளுக்கே தெரியாமல் வந்து சில மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுவோம்ல, லைஃப் ஸ்டைல் மிஸ்டேக்ஸ், அது என்ன டாக்டர்? இவ்வளோ நேரம் நம்ம பேசினது எல்லாமே டாக்டர். இல்லை, நம்மளுக்கே தெரியாமல் இருக்கும்ல சம்டைம்ஸ் வந்து இது ரொம்ப பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நீங்கள் சின்ஸ் யூ ஹவ் பீன் டு காலேஜஸ் அண்ட் ஆல், நீங்கள் வந்து அதை சொல்லும் போது they would have got even surprise. ஓ, இதெல்லாம் தெரியாமலே நம்ம பண்ணுறோமே. இல்லை இதெல்லாம் தெரிஞ்சுதான் பண்ணுறான். ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்மோக்கிங், they know that
ஒரு கன்சியூமர் ப்ராடக்ட் வாங்குறவங்களுக்கும் தெரியும், விற்கிறவங்களுக்கும் தெரியும் இது டேஞ்சர். ஈவன் இந்த ப்ராடக்ட்லேயே என்னைய சாப்பிட்டா என்னைய கன்சியூம் பண்ணினா உன் உடம்புக்கு வந்து கெடுதல் வரும், உனக்கு கேன்சர் வரும் தெரிஞ்சு தான் அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணுறாங்க. லைக் அண்ட் வேட்ஸ் கோஸ் ஃபார் ஆல் தி lifestyle things we do in our day-to-day things. We know that eating high sugar foods is bad for our health. We still want to do it. We know that consuming deep fried oily foods is not a great thing, but we still want to do it. We know that consuming good amount of fiber, good amount of protein is healthy for us, but we don't want to do it. All the good things we know that is good, we don't want to do. All the bad things we know this is bad, we don't want to do. All we want is somebody to say that, somebody to give us a validation that இந்த பேட் திங்க் பண்றதுனால உனக்கு எதுவும் ஆகாதுன்றது. இன்ஃபேக்ட் நீங்களே நான் 4 வாட்டி எதிர்பார்த்துட்டீங்க என்கிட்ட இருந்து இது பண்றதுனால வந்து ஒன்றும் ஆகாது. பட் ஆனால் வேலிடேஷன் கொடுக்கறது என் வேலையே கிடையாது. அண்ட் இன்ஃபேக்ட் என்னோட வேலை உங்களை பயன்படுத்துறது என்னோட வேலையே கிடையாது. மை ஜாப் இஸ் டு கிவ் யூ டேட்டா அண்ட் ஃபேக்ட்ஸ் அண்ட் எஜுகேட். எது வேணுமோ எடுத்துக்கோங்க, வேணான்றதை விட்டுருங்க. ஓகே டாக்டர்,